இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் லூர்து அன்னையினுடைய விழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். இந்த லூர்து அன்னையினுடைய காட்சிகள், இந்த லூர்து அன்னை பற்றிய வரலாற்று நிகழ்ச்சிகள், இவைகளெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்கிறது. பிரான்ஸ் நாடு, பிரான்ஸ் நாட்டினுடைய தெற்கே நல்ல அருமையான மலைகள், உயர்ந்த மலைகள், பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடிய தோற்றம், நல்ல அருமையான ஒரு காலநிலை. அந்த மலைகளினுடைய அடிவாரத்திலே இருக்கக்கூடியதுதான் லூர்து நகர் என்ற ஒரு அருமையான ஒரு குக்கிராமம். நல்ல இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதி. இங்கே பிறந்தவர்தான் பெர்னதர்த் என்ற சிறுமி பெர்னதத் அம்மாள். கிபி 1844 ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இவர் பிறந்தார். இவர்தான் தலைப்பிள்ளை. இவருக்கு பின்னால் 7 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த பெர்னதத் அம்மாள் பிறந்த 2ஆம் நாளிலே இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இவருடைய தந்தை பிரான்சிஸ் சுபீரோ மாவு அரைத்து செய்கின்ற ஒரு வேலையை செய்து வந்தார். அதன் பிறகு அதை கைவிட்டு மரம் வெட்டி தனது வாழ்க்கையை, குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். தாய் ஒரு சலவை தொழிலாளி. வீடுகளில் பாத்திரம் கழுவி அதையும் அந்த வேலையும் இணைத்து பார்த்து கொண்டிருந்தார். ஏனெனில் 7 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். எனவே தாய் தந்தை 2 பேரும் இணைந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வேலை செய்தார்கள். வறுமை தாண்டவம் ஆடியது. இவர்கள் 2 பேரும் வேலை செஞ்சாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையாக விற்க வேண்டிய ஒரு சூழல் ஆகிவிட்டது. வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை. எனவே இப்படி வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் விற்றார்கள். கடைசியில் அந்த வீட்டு பொறுப்பாளர், நீங்கள் வீட்டை காலி செய்யுங்கள் என்று கூறிவிட்டார். எனவே இவர்கள் நடுத்தருவிற்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் இவருடைய உறவினர்கள் ஒருவர், ஐயோ இவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடமில்லை என்று தனது வீட்டினுடைய ஒரு அறையை கொடுத்தார்கள். ஏற்கனவே அவர்கள் ஒரு அறையிலே கூடியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு அறை, ஒரு சாதாரணமாக ஒரு பழைய பொருட்களை அடைத்து வைத்திருப்பாக இருந்த ஒரு அறை. எனவே அந்த அறை மிகவும் பாழடைந்து வெறும் தூசியாக இருந்தது. இல்லை, அது ஒரு பொருட்கள் சேமிப்பு கிடங்காக தான் அது இருந்தது. அப்போ அந்த சுகாதாரமான ஒரு காற்று இல்லை, தூசி. இந்த பெர்னதத் அம்மாளுக்கு இது ஒத்துக்கொள்ளலை. ஆஸ்மா நோய் ஆரம்பித்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆஸ்மா நோயினால். எனவே மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லை. அவளுடைய தாயின் ஆறுதல் மொழிகள் மட்டுமே இந்த பெர்னதத் அம்மாளுக்கு மருந்தாக இருந்தது. பள்ளி செல்லவில்லை, பள்ளி செல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆஸ்மா நோயினுடைய ஒரு தாக்கம். அதே போல் குடும்பத்தினுடைய வறுமை. மூத்த பிள்ளையாக இருந்தால் குடும்ப சூழலை அறிந்தாள், பொறுப்பாக நடந்து கொண்டாள். பொதுவாக வீட்டிற்கு தலைப்பிள்ளைகள் எப்பொழுதுமே பொறுப்புள்ளவர்களாக, நல்ல ஒரு கடமை உணர்வுள்ளவர்களாக, ஒழுங்குகளை சட்டங்களை அனுசரிக்கக்கூடியவர்களாக, குடும்பத்தின் மற்றவர்களுடைய நிலைகளை, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த மூத்த பிள்ளைகள் எப்பொழுதுமே இருப்பார்கள். எனவே அத்தகைய விதத்திலே தான் பொறுப்போடு குடும்ப சுமையை தாங்கி கொண்டாள். பள்ளி செல்லவில்லை. இவள் வீட்டிலே உள்ள மற்ற பிள்ளைகளை பார்த்து கொண்டார், அக்கறையோடு பார்த்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இப்படி இருக்கும் பொழுது ஆடு மேய்க்க செல்வார். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அந்த நேரத்தில் ஆடு மேய்க்க செல்வாள். அங்கு ஆடு மேய்க்க செல்லும் பொழுது ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். அப்போ நேரத்தை வீணடிக்காமல் இவள் சிறுமி பெர்னதத் அம்மாள் 14 வயது சிறுமிதான். ஒரு பீடம் அமைத்து, அந்த மலை பகுதி இதே போல தான் நல்லா இருக்கும், அப்படி பீடம் அமைத்து, அந்த கற்களால் பீடம் அமைத்து, நல்ல பூக்களால் அங்கே இருக்கக்கூடிய பூக்களை வைத்து நல்ல முறையில் அலங்காரம் செய்து வைப்பது அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வேடிக்கை நிகழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும், ஆட்டுக்குட்டிகள் வந்து மேலே ஏறி விளையாடும். அது பிறகு அந்த பூக்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு பீடத்தையும்
தட்டி போட்டுரும். இவள் கோவப்பட மாட்டாள். மீண்டும் பொறுமையோடு மீண்டும் அந்த கற்களை வைத்து பீடம் அமைத்து பூக்களை வைத்து மீண்டும் தயார் செய்வார். மீண்டும் அந்த ஆடுகள் அந்த பூக்களை பார்த்தோன்னா மேலே ஏறி விழுந்து திரும்பியும் பீடத்தை உடைச்சி போட்டுரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் பொறுமையாக இருந்து அந்த ஆடுகள் மீது சினம் கொள்ளாமல் அவற்றை மன்னித்தார். இவைகளுக்கு வாயில்லா ஜீவன்கள், இதுக்கு என்ன தெரியும் என்று அது முழு மனதோடு மன்னித்து ஏற்றுக்கொண்டார். சில நேரத்தில் நம்மளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், உடன்பிறப்புகள் சில நேரங்களில் சில தவறுகள் செய்யலாம். அது சில நேரத்தில் தெரிந்தே செய்யலாம், சில நேரத்தில் தெரியாமல் செய்யலாம். அது தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்கிற நமது கடமை நாம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பண்பை அருமையாக பெருநத்தம்மாள் உணர்த்துகிறார். அதன் பிறகு புதுநன்மை எடுக்கிறாள் சிறுமி. அதற்காக தயாரித்து புதுநன்மை எடுத்த பிறகு இன்னும் அதிகமாக ஆன்மீக காரியங்களிலே ஆண்டவரோடு பக்தி முயற்சியிலே அதிகமாக ஈடுபடுகிறார். குளிர்காலம் அதிகமாக வருகிறது. எப்பொழுதுமே குளிராகத்தான் இருக்கும். அப்பொழுது வீட்டிலே எல்லா வீடுகளிலும் தீ மூட்டுவார்கள். விறகை வைத்து தீ மூட்டுவார்கள். அப்படின்னா இருக்க முடியும். இப்பொழுதெல்லாம் அறைகளிலே ஹீட்டர் வந்து விட்டது. அது அப்போ அந்த காலத்துலலாம் அது கிடையாது. அப்போ இவர்கள் விறகை வைத்து தீ மூட்டி அந்த வெப்பத்தை சூடை தணிப்பதற்காக பயன்படுத்தினா இருக்க முடியாது. அப்போ அந்த விறகு பொறுக்க வேண்டும். அப்போது பெருநத்தம்மாள் விறகு பொறுக்குவதற்காக காட்டுப்பகுதிக்கு மலைப்பகுதிக்கு செல்வார்கள். அப்போ ஒரு நாள் அப்படி செல்லும் பொழுது மேரி ஜேன் அவருடைய சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள் 2 பேரோடு போகிறாங்க. 2 சகோதரிகளும் 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. மசபெல் என்கின்ற ஒரு அருமையான குகை. அந்த குகை அருகிலே காவே என்ற ஒரு சிறிய ஓடை, அதை கடந்துதான் அவர்கள் செல்ல வேண்டும். அப்போ அந்த ஓடை பக்கத்தில் அந்த மசபேல் குகையில் முதல் காட்சி நடக்கிறது. அன்னை மரியாள் இந்த பெண்ணுக்கு, இந்த பெருநத்தம்மாளுக்கு காட்சி கொடுக்கின்றாள். ஜபமாலை கையிலே, நீல நிற இடைக்கச்சை, காலிலே மஞ்சள் நிற ரோஜா பூக்கள். ஜபமாலை கையிலே இருக்கிறது. அந்த ஜபமாலை வைத்துக்கொண்டு சிலுவை அடையாளம் வரைகின்றார். வரைந்த பிறகு ஜபமாலையை ஜபிக்க ஆரம்பிக்கின்றார். அப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு காட்சி, ஏதோ ஒரு ஒளி. ஆனால் இந்த மற்ற கூட நின்ன மேரி ஜேன் இந்த 2 பேருக்கும் இந்த காட்சி தெரியல. ஏதோ ஒரு ஒளி, வெளிச்சமாக தான். அந்த பெண் அன்னை மரியாள் தெரியல, ஆனால் ஒரு வெளிச்சம். ஆனால் பெர்னத்துக்கு தெரிந்தது காட்சி. மாதான்னு இந்த பிள்ளைக்கு தெரியாது. ஒரு பெண், ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்திலே ஒரு பெண் காட்சி கொடுக்கிறார். அப்படிதான் இவள் நினைத்து கொண்டாள். அப்போ மற்ற பிள்ளைகளுக்கு அந்த ஒளி தோன்றி மறைஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ இதை பார்த்த உடனே பெருநத்தம்மாளுக்கு ஒரு பயம், ஏதோ ஒரு பெண் போல இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்க, இப்படி அம்மா அப்பாட்ட இப்படி நாங்கள் ஒரு வெளிச்சமாக இருந்துச்சு, ஒரு பெண் தோன்றினாள். அப்போ மற்ற பிள்ளைகள்லாம் எங்களுக்கு அந்த பெண் தோன்றலை, ஏதோ ஒரு ஒளி தோன்றி மறைஞ்சுது இப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இது பசாசு தான், பசாசனுடைய தந்திர வேலை, அதனால் நீங்கள் தீர்த்தம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தீர்த்தம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. தீர்த்தம் கொண்டு போய் தீர்த்தத்தை தெளி, நீ இறைவனிடந்து வந்தால் முன்னவா, இல்லைனா பின்ன ஓடிப்போ சாத்தான்னா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 2ஆம் காட்சியிலே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதே போல் காட்சி கொடுக்கின்றாள் அன்னை மரியாள். அப்போ இந்த பெருநத்தம்மாள் சின்ன பிள்ளை தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன நீ கடவுளிடமிருந்து வந்தால் முன்னே வாரம், இல்லாவிட்டால் ஓடி போய்விடும். அப்போ அந்த அம்மா அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே நின்று ஜெபமாலை வைத்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நேரம் 2வது காட்சியில் அப்படி ஒரு பரலோக விண்ணக மாட்சியில் அப்படியே ஒளிர்ந்தாள் அந்த அளவிற்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பாவும் இப்போ பார்க்குறாங்க, என்ன இவ இப்படி சொன்னாலே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு பின்னால் பின்பற்றி பார்க்குறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டாங்க, ஜெபமாலையோட ஒரு பெண் காட்சி கொடுக்குறார். ஆனால் மாதாவா யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியல. அப்போ இதோடு 2ஆம் காட்சி முடிந்து விடுகிறது. 3ஆம் காட்சியிலே அந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க, நீ என்ன அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீறி பெருநத்தம்மா சின்ன பிள்ளை போகிறாங்க, மற்ற சிறுவர்களும் கூட போகிறாங்க. பெருநத்தம்மா என்ன பண்ணிட்டா, நம்ம கூட போகும்போது தாள், மை, எழுதுகோள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். எப்படியாவது
நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது போய் அதே போல் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றாள் 3வது முறையிலே. அப்போ இந்த சின்ன பிள்ளை கேட்குறான், உமது பெயர் என்ன, உமக்கு என்ன வேண்டும், நான் தாள் கொண்டிருக்கிறேன், தாள் பேனா கொண்டிருக்கேன், தாங்க இதில் எழுதுங்க அப்படின்ட்டு அந்த சின்ன பிள்ளை மாதான்னு தெரியாமல் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடனே அன்னை மரியாள் பேசுகின்றாள், நீ 15 நாள் இதே இடத்திற்கு வர வேண்டும். இப்போ 3 காட்சி முடிஞ்சிட்டு 15, மொத்தம் 18 காட்சி. 15 நாள் இதே இடத்திற்கு வர வேண்டும். நான் உனக்கு இவ்வுலகிலே மகிழ்ச்சி அளிக்க மாட்டேன், மறு உலகில்தான். அப்போ அந்த சின்ன பிள்ளை ஏற்கனவே உடல் நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு அருள் சகோதரியாக மாறினார்கள் பெருநத்தம்மாள். மாறியும் இறக்கின்ற வரையிலே அவங்க பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அடுத்து 4ஆம் காட்சி ஆரம்பமாகிறது. 4ஆம் காட்சியில் அவங்க அம்மா வர்றாங்க, பெருநத்தம்மா, அப்புறம் மற்றவர்கள், மற்ற பெரியவங்க கொஞ்சம் பேர் கோயிலுக்கு வராங்க. அந்த காட்சி கிடைக்கிறது. அந்த காட்சியில் ஜெபமாலை வைத்து கொண்டு, ஜெபமாலை சொல்லுங்கள், பாவிகள் மனம் திரும்ப, இந்த உலகத்திலே தீமை பெருகிவிட்டது, பாவம் பெருகிவிட்டது, ஜெபமாலை சொல்லுங்கள், அனைவரும் மனம் திரும்ப வேண்டும். அது முடியுது. அடுத்து 5வது காட்சி. 5வது காட்சியில் இந்த பெருநத்தம்மா போகிறாங்க. அப்போது மாதா தோன்றி, நான் உனக்கு ஜெபம் சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜெபத்தை நீ வெளியே சொல்லக்கூடாது, இது உனக்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட்டாள் அன்னை மரியாள். அதோட 5வது காட்சி முடியுது. அடுத்து 6வது காட்சி. பெரும் கூட்டம் வருது. ஊரில் உள்ள எல்லாரும் இதை பற்றி கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. அதே போல் ஒரு மருத்துவர் ஒருத்தரும் போகிறார். அப்போ எல்லாரும் நிற்கும் பொழுது அந்த பெண்மணி காட்சி கொடுக்கிறார், அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றாள். மருத்துவருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம், பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த நேரத்தில் என்ன, அப்போ வந்து பெருநத்தம்மா கேட்குறாங்க, அம்மா ஏன் சோர்ந்து காணப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த மாதா சொல்கிறாங்க, பாவிகளுக்காக ஜெபி, பாவிகளுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட 6வது காட்சி முடிஞ்சிருது. அடுத்து 7வது காட்சி. மாதா தோன்றி 3 ரகசியங்கள் உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்லுங்க அப்படிங்கிறா. இல்லை, நீ அடுத்ததில் வரும்போது தான் சொல்லுவேன். அடுத்து 8வது காட்சி. அந்த 3 ரகசியங்களை சொல்கிறாங்க. தவம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தல் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நோய் நொடிகளை, வேதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒருத்தல் முயற்சியாக, ஒரு பாவியினுடைய மனம் திருப்புதலுக்காக நாம் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே தவம் செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லுகிறார். அடுத்து காவல்துறையினர்கள் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையினர்கள் எச்சரித்து விட்டார்கள். ஆனாலும் இந்த சிறுமி கேட்கல, 9வது முறையாக செல்லுகின்றாள். இந்த 9வது காட்சி தான் முக்கியமான காட்சி. அப்பொழுதுதான் மாதா சொல்கிறாங்க, இதோ பக்கத்திலே இருக்கிறது அந்த நீரூற்று, அதை குடித்து விட்டு உன்னையே நீ கழுவிக்கொள் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. நீரூற்று இருக்கிறது, அதை குடித்து விட்டு உன்னையே கழுவிக்கொள். அப்போ அந்த சின்ன பிள்ளை போய் பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த தரையை தோண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தரையை தோன்றாங்க, நீர் அப்படியே பீரிட்டு வருகிறது. இந்த நீரை 3 முறை உன்னுடைய முகத்திலே நீ கழுவிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 முறை அப்படியே கழுவுறாங்க. முதல்ல ஒரு கலங்கிய நீராகத்தான் இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு புல், அது அருகிலே உள்ள அந்த புல், அதை எடுத்து சாப்பிட சொன்னார்கள். சாப்பிட்டாள் பெருநத்தம்மாள். அதன் பிறகு இந்த ஊற்றானது ஜீவ நீரூற்றாக, இன்றும் வற்றாத ஒரு நீரூற்றாக இருக்கிறது. அடுத்து 10வது காட்சி. அந்த காட்சியிலே அன்னை மரியாள் பெருநத்தம்மாளுக்கு சொல்லுகிறாள், இந்த இடத்திற்கு மக்கள் பவனியாக வர வேண்டும், இந்த இடத்திலே ஒரு ஆலயம் எனக்கு கட்ட வேண்டும் என்று அன்னை மரியாள் காட்சி கொடுத்து சொல்லுகின்றாள். அப்போ இந்த சிறுமி சின்ன பிள்ளை பெருநத்தம்மாள் அதை குருவிடம் சென்று அறிவிக்கிறார். அப்போது குருவும்
அதை கோயிலிலே சொல்லி மக்கள் எல்லோரும் இணைந்து பவனியாக வந்து அந்த இடத்திலே ஆலயம் கட்டுகிறார்கள். 16வது காட்சியிலே தான் அன்னை மரியாள் தனது பெயரை வெளிப்படுத்துகிறார். நாமே அமல உருப்பவம் என்று 16வது காட்சியிலே வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு 3 காட்சிகள் வருகிறது. அப்போ பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்த காட்சியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரை 18 காட்சிகள் அன்னை மரியாள் கொடுத்தாள். அன்புக்குரியவர்களே, இன்றும் இந்த லூர்து நகர் ஒரு பெரிய திருத்தலமாக மாறி இருக்கிறது. நிறைய அதிசயங்கள் நடக்கிறது, நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. எதை வைத்து என்றால் அந்த நீரூற்றை வைத்து. அது இன்றும் இருக்கிறது. அங்கு சென்றவர்கள் அந்த தண்ணீரை, தீர்த்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வியாதிகளிலிருந்து சுகம் பெற்று திரும்புகிறார்கள். நாம் உண்மையிலே நடந்த நிகழ்ச்சியை நாம் அதிகாரப்பூர்வமாக பார்ப்போம். த ஹிந்து என்கின்ற ஆங்கில பத்திரிகை, ஒரு தரமான பத்திரிகை, அதிலே 12/2/1999ஆம் தேதி வெளிவந்த செய்தி. மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலை, மருந்து குணப்படுத்த முடியாத ஒருவர், முடக்குவாதமுற்றவர். அவர் பிரான்ஸ் நாட்டிலே உள்ள இந்த லூர்து நகருக்கு வந்தாள். இந்த கெபியிலே, இந்த ஆலயத்திற்கு அங்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த அற்புத நீரூற்றை எடுத்து அதிலே குளிப்பாட்டி கொண்டு 3 முறை குளிப்பாட்டினாள். அதன் பிறகு அங்கு நடந்த நற்கருணை ஆராதனையிலே அவர் கலந்து கொண்டார். நற்கருணை ஆராதனையிலே குருவானவர் நற்கருணையை எடுத்து மேலே தூக்கி பிடிக்கும் பொழுது அவருக்குள் ஒரு தன்னுணர்வு, ஒரு விழிப்புணர்வு பெற்றார். எழுந்து நின்றார். அந்த நேரத்தில் முடக்குவாதம் பெற்றவர், நடக்க முடியாமல் இருந்தவர் எழுந்து நின்றார். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவர் சுகம் பெற்று இத்தனை ஆண்டுகளாக பீடித்திருந்த அந்த முடக்குவாத நோய் சுகம் பெறுகிறது. அதன் பிறகு லூயிஸ் பிரிட்டோ என்பவர் இந்த நீரூற்றை எடுத்து அதை வைத்து அந்த நீரூற்றை எடுத்து வைக்கும் பொழுது அவர் கண் பார்வை பெறுகின்றார். அடுத்ததாக 3ஆம் நெப்போலியன், அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். இங்கு வந்து அந்த நீரை எடுத்து குடித்து அதை உடலெல்லாம் தெளிக்கும் பொழுது அந்த நோய் நீங்கி நலம் பெற்றதாக சரித்திரம் கூறுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இந்த லூர்து மாதா மிக மிக மாட்சிமிக்க ஒரு மாதா. இவ்வளவு காட்சிகளை கொடுத்து பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், தவம் செய்ய வேண்டும், ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பாவிகள் மனம் திரும்புவதற்காக நாம் ஜபமாலை சொல்ல வேண்டும், நாம் துன்பங்களை ஏற்று ஒருத்தல் தவம் செய்ய வேண்டும் என்ற செய்தியை கொடுத்து இன்றும் ஏராளமாக புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது லூர்து நகரிலே. எல்லா ஊர்களிலும், எல்லா ஆலயத்தை சுற்றியும் இந்த லூர்து மாதா கெபி கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு லூர்து மாதா மக்கள் மனங்களிலே, நமது மனங்களிலே இடம் பிடித்தவர். நாம் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் நாம் வாசித்தோம், நமது தேவையை நிறைவு செய்யக்கூடியவள் தான் தாய். எனவே நமது அன்னை மரியாளும் நமது தேவை, பிள்ளைகள் என்ன தேவையில் இருக்கிறார்களோ அந்த பிள்ளையை தேவையை நிறைவேற்றக்கூடியவள். அதே போல் பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை தேற்றக்கூடியவர்கள், காயப்பட்டிருக்கும் பொழுது அந்த காயத்தை ஆற்றுகிறவள் தான் தாய். அதே போல தான் நமது தாய் அன்னை மரியாள். நாம் எத்தகைய வேதனையில் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்களில் இருந்தாலும், எத்தனை குடும்ப பாரங்களில் இருந்தாலும் அன்னை மரியாள் நம்மை தேற்றி, நம்மை மார்போடு அரவணைத்து, நமக்கு ஆறுதல் கூறி, நமக்கு மகிழ்ச்சியால் நமது துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பமாக மாற்றக்கூடியவள் தான் நமது தாய் அன்னை மரியாள். அத்தகைய விதத்திலே நாம் இந்த தாயிடம் வேண்டுவோம். இந்த தாய் நம்மை ஆசீர்வதித்து நமது விண்ணப்பங்களை நிறைவு செய்வார், நமது தேவைகளை நிறைவு செய்வார். தொடர்ந்து நாம் தாயினுடைய பிள்ளைகளாக, இந்த லூர்து அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் ஜபமாலை 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 நாம் தினந்தோறும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவிகள் மனம் திரும்ப, இன்னும் தவம், ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் இந்த உலகம் முழுவதும் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீமைகள் அடியோடு அழிக்கப்பட வேண்டும். தீய சக்திகள், சாத்தானுக்கு எதிரான ஒரு போராட்டத்திற்கான நல்ல ஒரு ஆயுதம் இந்த ஜபமாலை என்ற உணர்வோடு ஜபமாலை நாம் ஜெபிப்போம். அன்னையினுடைய ஆசீரை பெறுவோம். ஆமேன்.